இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. There is power, power, wonder working power in the precious blood of the Lamb. திரும்பவும் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். அப்போ ஒரு மனிதன் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும்னா முதலாவது அவன் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறவனாய் இருக்கணும். ஆவியானவர்னால நடத்தப்படாதவன் இருக்கிற இடம் வேஸ்ட். ஆவியானவரால நடத்தப்படாதவன் செய்கிற தொழில் வேஸ்ட். ஆவியானவரால நடத்தப்படாதவன் போடுற திட்டமும் பிளானு பல லட்சங்கள் செலவு செய்தாலும் அது நஷ்டம், அது வீணாய் தான் போகும். இன்னைக்கு ஆண்டவர் கிட்ட நீங்க அறிக்கை செய்யணும், ஏசப்பா என்னுடைய நேரமும் டைமும் வேஸ்டா போகக்கூடாதுப்பா. வாலிபர்களை பார்த்து சொல்றேன், உங்களுடைய நேரமும் டைமும் ஆண்டவருக்கு நீங்க கொடுத்து பாருங்க. அந்த காலம் அது விலையேற பெற்ற காலமாய் உங்களுடைய காலம் மாறும். உங்களுடைய 1 மணி நேரத்தை நீங்க ஆண்டவர்கிட்ட கொடுத்து பாருங்க, அற்புதமா கர்த்தர் நடத்துவார். நீ அடுத்த என்ன பிசினஸ் செய்யணும், அடுத்தது எங்க போகணும், எதெல்லாம் செய்யணும்னு ஆவியானவர் கற்று தருவார். மாம்சத்துல முடிவெடுக்கிறவர்களா இருக்கக்கூடாது. இனி வருகிற சந்ததி ஆவியில முடிவெடுக்கிற சந்ததியா இருக்கணும். பிசாசை ஜெயிக்கிற சந்ததியா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்பா சொன்னது போல இன்றைய நாள் நமக்கு ஒரு பாக்கியமான நாள். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? Yes, this is the day that the Lord has made. Hallelujah. இன்றைய நாள் கர்த்தர் தந்திட்ட நாள். Hallelujah. அவரை ஆராதிக்க நாம் அனைவரும் கொடுத்து வைத்தவர்கள் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து Hallelujah. ஆச்சரியமான தேவன் அவர், மகத்துவமான தேவன் அவர். ஓ ரிபினி ஷகலஹதரதனா. அவருடைய பிரசன்னத்தை பரிசுத்த உள்ளத்தோடு தாழ்மையான இருதயத்தோடு அந்த பிரசன்னத்தை நாம் வரவேற்போமா? அதினதின் காலத்தில் அதினதின் காரியத்தை நேர்த்தியாய் செம்மையாய் செய்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஓரிகனிமா ஷகலஹதரதரதனா ஓரிகனமா ஷகலதரதனா. It's never too late, not early, but in its perfect time. அதனுடைய நேர்த்தியான நேரத்தில் சரியான நன்மை உங்கள் கரங்களில் வந்து சேரும். ரிஹனமா ஷகலஹதரதனா. இரு கரங்களையும் உயர்த்தி தேவாதி தேவனை நோக்கி பார்த்து அவர் ஒருவரே நம்மளுடைய துதிகளுக்கு பாத்திரர். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற நம்முடைய தேவனை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. எல்லாரும் ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபனேசரா, நல்ல எபனேசரா, என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபனேசரா, என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையோ. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் தான்
சாட்சிகள் போதாதப்பா, எவ்வளவு நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில் செய்து இந்த வருஷத்தின் நடு பகுதியில் எங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீரே. அநேக மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்த போதிலும் தேவரீர் எங்களோடு இருந்தீர். உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றினது. ஏன்னா மகாபாஷா கலபாதராதராதனா கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து அந்நிய பாஷையில் பேசுவோமா, அவரை துதிப்போமா, அவருக்கு கனத்தை செலுத்துவோமா. அந்நிய பாஷையில் பேசும்போதெல்லாம் நீங்கள் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்குள்ளிருந்து வாக்கு கடுங்காத பெருமூச்சோடு வேண்டுதல் செய்யட்டும். ஒப்பு கொடுங்க, விட்டு கொடுங்க. திஸ் இஸ் காட்ஸ் டைம். இது அவருடைய நேரம். சில நேரங்களில் அநேக குழப்பங்கள் நம்மை குழப்பும் போதெல்லாம் என்ன வேண்டுவது என்று தெரியாதபடிக்கு நின்று கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆவியானவர்கிட்ட விட்டு விடுங்க. அவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிற நேரம் இது. ஏ ரபானா ஷெகாலபா கதராதராதனா இனி மகாலிபானா ஷேகரஹாதராதராதனா. பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ரஹனே மாஷகாலபா ரதராதராதனா. அவருடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் இருக்கிறது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்த முடியும், எவரையும் அவர் பலப்படுத்த முடியும். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு அவர் பைத்தியங்களை தெரிந்து கொள்ளுகிற தேவன். உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு இல்லாதவைகளை தெரிந்து கொள்ளுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு ஈசாக்கு ஒடுக்கப்பட்டவனாக, தன்னுடைய வாழ்க்கையில் அவமானம் அடைந்தவனாக, நொந்து போனவனாக, அவன் தோண்டின துறவில் எல்லாம் பிரச்சனை. ஏசேக்கை பார்க்கிறான், சித்னாவை பார்க்கிறான், எல்லா இடத்திலும் பிரச்சனை பிரச்சனை. ஆனால் தேவனை விசுவாசித்து அவன் புது இடத்தில் துறவுகளை தோண்டிக்கொண்டே இருந்தான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கே அவனுக்கு ரெகோபோத், இங்கே அவனுக்கு இனி எந்த சத்துருவும் எழும்ப போவதில்லை. இனி அவனுடைய வாழ்வில் இது ரெகோபோத். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலும் பிரச்சனைகளை கண்டு கண்டு துவண்டு போயிருக்கிறீர்களா? எப்பொழுது எனக்கு மேன்மை வரும் முயற்சி செய்து செய்து நான் தோற்று போயிருக்கிறேனே என்று இன்றைக்கு கர்த்தருடைய புது கிருபை ரெகோபோத் இன்றைக்கு உங்களை நிரப்புவதாக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, அந்த ரெகோபோத் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, அந்த புது கிருபை எனக்கு வேண்டுமாப்பா. எல்லாரும் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈசாக்கின் வாழ்க்கையில் இடைப்பட்ட ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் ஏசேக்கு சித்தனா எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. ரெகோபோத் ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய் திறந்த அறிக்கை செய்வோமா? ரெகோபோத் என் வாழ்க்கையில் ஆரம்பமாவதாக. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. எல்லாரும் பாடுவோமா? புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம்
நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினி, பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினி, பாரமெல்லாம் நீக்கினி என்னை பாடி மகிழ வைத்தீ, பாரமெல்லாம் நீக்கினி என்னை பாடி மகிழ வைத்தீ. இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. இன்னும் ஒரு விசை, இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, கரங்களை உயர்த்தி, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா. அவருடைய பிரசனம் இறங்கட்டும். அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு இன்று வாசம் செய்யும். அவரை கூப்பிடுவோமா? எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு இன்று வாசம் செய்யும். எங்கள் குடும்பத்தில் உலாவிடும், எங்களோடு இன்று வாசம் செய்யும். எங்கள் சபையிலே உலாவிடும், எங்களோடு இன்று வாசம் செய்யும். எங்களோடு இன்றும் வாசம் செய்யும். எங்களோடு வாசம் செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் வாசம் செய்யுங்கப்பா. எங்கள் சபைக்குள்ள நீங்க வாசம் செய்யுங்க. ஓ ராஷகதரதனா லிகரிபினி கமாஷகதரதனா. எல்லாரும் கூப்பிடுவீங்களா ஆண்டவரே? பாதங்கள் சறுக்கின வேளையில் எல்லாம் அவருடைய பதறாத கரத்தினால் நம்மை தாங்கினாரு, நம்மை நேர்வழியாய் நடத்தி வந்தாரு. ஒரு ஆகாஷகதரதனா. பல கோணலான வழிகள் நமக்கு இருந்த போதும்
பல குறுக்கு வழிகள் இருந்த போதும் ஆண்டவர் இதுவே வழி, இதில் நடமகளே என்று நம்மை வலது புறமாவது இடது புறமாவது சாயாதபடிக்கு அவருடைய கரமே நம்மை வழிகாட்டினது. அவருடைய கரமே நமக்கு தீபமாயிருந்தது. இருளான நேரத்தில் அவரே நமக்கு வெளிச்சமாயிருந்தார். ராகனமா ஷகதரதனா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவரை உயர்த்துவோமா? உங்கள் சத்தங்கள் பரலோகத்திற்கு எழும்பட்டும். ரிகனமா ஷகதலதரதரிதனா இனஹா துரிபினி கமா ஷகதரதனா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை பாடுகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ராஜா. ஒரு வெளி சூழ்நிலைகளை பார்த்து கலங்கி நின்று கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் முன்பாக இருக்கிற அவமானங்களை பார்த்து, ஜனங்கள் பேசுகிற நிந்தையான பேச்சுகளை பார்த்து, பிசாசினால் வருகிற பலவிதமான சரீர பாடுகளினால் சோர்வுற்று இருக்கிறீர்களா? உங்களை தேற்றுகிற ஒரு கரம் இந்த காலை வேளையில் இந்த சபை முழுவதும் இருக்கிறது. அவருடைய பிரச்சனை இங்கே இருக்கிறது. அவருடைய வஸ்திர தொங்கலால் கர்த்தர் நம்மை நிரப்ப விரும்புகிறார். அன்றைக்கு அந்த ஸ்திரீ சொன்னார், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொடட்டும், நான் சுஸ்தமாவேன் என்று சொன்னாலே, இன்றைக்கு சுகமாக்குகிற அவருடைய வஸ்திர தொங்கல் இந்த ஆலயம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது அல்லவா? அவரை தொட்டு பாருங்கள். உங்கள் அருகில் இருக்கும் அவரை தொட்டு பாருங்கள். தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும். உன்னுடைய தாய் உங்க கூட இல்லையா? உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே, போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் பலன் தருவேன் நன்றி. பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் பலன் தருவேன் நன்றி. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், தோழன் போல புரிந்து கொண்டு என் இயேசையா. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், தோழன் போல புரிந்து கொண்டு என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே.
உங்களுடைய நேச அன்பினால் நிரம்ப வேண்டும். ஒரு அஷகலதராதனா கல்வாரியில் உங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த கல்வாரிய நேசத்தை ஒரு நிமிஷம் நினைத்து பார்ப்போமா? ரிகனமாஷகலதனா உறவுகள் போகலாம், பெற்ற தாயும் தகப்பனும் கைவிடலாம், தூரம் போகலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் உங்களை நேசித்த அந்த நேச கரத்தின் ஆழமோ அது மிக மிக ஆழமானது. அது உண்மையான அன்பு. அது ஒரு நாளும் ஒருபோதும் உங்களை விட்டு விலகாது. ஒவ்வொரு நேரமும் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் மகளே. எதிர்காலத்தை கண்டு பயந்து நின்று கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு துணை செய்கிற ஒரு தேவன் ஒன்று. தனிமையின் பாதையில் இருக்கிறேன் என்று கலங்கி நிற்கிறீர்களா? உங்களுக்கு துணை நிற்கிற ஒரு தேவன் உண்டு. எல்லாரும் கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு துதி, கனம், மகிமை. Oh, you deserve the glory, honor, Lord. Hallelujah. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், ஒரு வருஷத்துக்கு 7 ஃபெஸ்டிவல் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. 7 தடவை நீங்கள் செலிப்ரேஷன் வைக்கணும். என்னுடைய நன்மைகளை, நான் உங்களுக்கு செஞ்சு நன்மைகளை நினச்சி நீங்கள் உங்களுக்கு பண்டிகை நாட்கள் 7 தடவை வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு செலிப்ரேஷன் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் ரிமெம்பரன்ஸ். ஆண்டவருடைய நன்மைகளை நினைவு கூறுகிறது தான் கொண்டாட்டம். ஹல்லேலூயா. அதில் முக்கியமான விஷயம், பஸ்கா பண்டிகையை நீங்கள் ஆசரிக்கணும்னு ஆண்டவர் சொன்னார். அது என்ன தெரியுமா? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை உங்களுடைய நிலைக்காலில் நீங்கள் தேய்த்தீங்களே, அப்போ தோய்க்கும் போதெல்லாம் என்ன நடந்தது? தூதன் வந்தான். எந்தெந்த வீட்டில் எல்லாம் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தேய்க்கப்பட்டிருந்ததோ அந்த வீட்டை எல்லாம் அவன் தொடவே இல்லை. மற்ற வீடுகளில் எல்லாம் அழுகையும் கூக்குரலும் சங்காரங்களும் நடந்தது. ஹல்லேலூயா. எந்தெந்த வீட்டில் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பூசப்பட்டு இருக்கிறதோ, எந்தெந்த இடத்துல எல்லாம் ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தம் பூசப்பட்டு இருக்கிறதோ அங்கே அழுகை இல்லை, அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே கொண்டாட்டம். ஹல்லேலூயா. அங்கே விடுதலை. ஆமென். அங்கே பரிப்பு. அந்த ரத்தத்தின் மகிமையை தான் நம்ம இப்போ பாட போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு குட்டி பையன் இப்படி சாரை எடுத்து போட்டால் காலில் அடிபட்டுருச்சு, ஐயோ அப்படி கத்துனானா. உடனே ஐயோ ஐயோன்னு திரும்பியும் அந்த எதிரொலி அந்த பெரிய ஹால் ஃபுல்லாக கேட்டுச்சான். உடனே ஹலோ அப்படின்னாலாம், திரும்பி ஹலோ 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 அப்படின்னு கேட்டுச்சான். என்னது இது? எக்கோ இல்லை? அப்போ அவங்க அப்பா உடனே, அப்பா என்னப்பா இது, நான் பேசுறது எனக்கே கேட்குது சொல்லும்போது அவங்க அப்பா உடனே நீ நல்லவன் அப்படின்னாராம். உடனே நீ நல்லவன் நல்லவன் நல்லவன்னு கேட்டுச்சான். நீ திறமைசாலி அப்படின்னாராம். நீ திறமைசாலி திறமைசாலி, நீ மேலே வருவாய் அப்படின்னாராம். நீ மேலே வருவாய் மேலே வருவாய் மேலே வருவாய் அப்படி கேட்டுச்சான். என்னப்பா இது, நம்ம பேசுறது நம்மளுக்கே கேட்குது. அப்போ அவன் சொன்னாராம், இதில் நம்ம என்ன பேசுகிறோமோ அது திரும்பி நமக்கு பேசுறதுக்கு பேர் என்ன? எக்கோ. இந்த காற்றுக்கு ஒரு வல்லமை இருப்பது போல நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன டிக்ளேர் பண்ணுறோமோ, நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம என்ன பிரதிபலிக்கிறோமோ அது திரும்ப நமக்கு வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் என்ன வாயிலிருந்து டிக்ளேர் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு வரும். ஹல்லேலூயா. நான் நன்றாக இருப்பேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், நான் மேன்மை அடைவேன். நீங்கள் டிக்ளேர் பண்ண பண்ண இட் வில் கம் பேக் டு யூ. அது உங்களுக்கு பவுன்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீர்கள். அதை தான் நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் எனக்கு வல்லமை உண்டு, எனக்கு விடுதலை உண்டு. நம்ம சேர்ந்து கரங்களை தட்டி அவருடைய ரத்தத்தின் வல்லமையினால் நாம் நன்றாக இருப்போம், சுகித்திருப்போம். சேர்ந்து பாடலாமா? வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி திருமாக்கினார். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி ரத்தத்தினார். There is power, power, wonder working power in the blood of the Lamb. There is power, power, wonder working power in the precious blood of the Lamb. There is power, power, wonder working power in the blood of the Lamb. There is power, power,
அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தினாவே, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக என்று பொழிந்திட்ட ஆவியே, பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. முன்மாரியாக என்று பொழிந்திட்ட ஆவியே, பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே, என்னை அபிஷேகமே, என் தலையை நனைக்க, நனைக்க ஆவியால் நிரப்புமே, ஆவியால் நிரப்புமே. மாத்திரம் பொழிந்துடும், மாத்திரம் பொழிந்துடும். என்னை அபிஷேகமே, என்னை அபிஷேகமே, என் தலையை நனைக்க, என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே, ஆவியால் நிரப்புமே. மாத்திரம் பொழிந்துடும், மாத்திரம் பொழிந்துடும். நீச்சலால மூழ்கியே, நீச்சலால மூழ்கியே, நேசரன்பில் மகிழ, நேசரன்பில் மகிழ. அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம். எந்த நாவல் தீர்ந்திடும், எந்த நாவல் தீர்ந்திடும். உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி உங்களை உயிர்ப்பிக்க ஒரு வல்லமை உண்டு. அது உங்களை உயிர்ப்பிக்கும். பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே, பின்மாரியாக இன்று பொழிந்திட்ட ஆவி, பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. நான் இங்கே சர்ச்சுக்கு ஒரு 7-8 மாதமாக வந்துட்டுருக்கேன். வரும்போது நான் ஒரு பார்லர் நடத்திட்டுருக்கேன். அது பிஸ்னஸே இல்லாமல் ரொம்ப சோர்ந்து போய் மூடுற ஒரு நிலமையில தான் நான் வந்தேன். எந்த ஒரு வழியுமே இல்லாத ஒரு நிலமையில தான் நான் வந்தேன். அந்த பார்லர் மூடுறதுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் அங்கே பார்லரில் உட்காந்து ப்ரேயர் பண்ணும்போது அந்த பார்லருக்குரியான சாதனங்கள்லாம் அந்த பார்லரில் நிறைஞ்சு நிற்கிற மாதிரி ஏசப்பா கண்ணில் காமிச்சார். ஆனால் அடுத்த 2 வாரத்துமே அதை மூடி வெளியே வர நிலமை. ஆனால் ஜபிக்கும் போது ஏசப்பா இதெல்லாம் எனக்கு காமிச்சிங்களே, ஆனால் இப்போ அது இல்லாமல் என் கையில் நிற்கிறேனே அப்படின்னு. ஆனாலும் நான் ஃபாஸ்ட்டை ஃபோன் பண்ணி ஜபிச்சோம். அது எல்லாமே இருந்தது. மறுபடியும் வேலையை விட்டுட்டு பார்லரில் போய் மறுபடியும் உட்காந்தேன். எங்கே ஓடினாலும் மறுபடியும் இங்கேயே வந்து என்னை உட்கார வச்சுருக்கீங்க, நான் எத்தனை நாள் தான் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதுன்னு சொல்லி டெய்லி அழுதழுது ஜபிச்சேன். என்னை பாப்பா மூலியமாக ஒரு ட்ரஸ்ட்டில் இருந்து எனக்கு ஒரு அமௌண்ட் சேங்ஷன் ஆகி இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பார்லருக்கு வேணுங்கிற அவர் கண்ணில் காமிச்ச அத்தனை பொருளும் என் பார்லருக்குள்ளே வந்து இருக்குது. நான் பார்த்ததாச்சுன்னா அப்படியே எனக்கு வந்து அது நிறைவேறுச்சு. கர்த்தர் நாமத்துக்கு சோசுறோம். கர்த்தர் எப்போவும் நம்ம கைவிடவே மாட்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தம் உண்டாவதாக. எங்கள் வீட்டுக்கார் வண்டியிலிருந்து விழுந்து 5 மாதம் ஆயிடுச்சு. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க வீட்டுக்கார் வேலைக்கு போக மாட்டார், வீட்டோடு இருந்துருவார். நடக்க முடியாமல் இருந்தார். கர்த்தர் நான் ஜெபம் பண்ண நடக்க வச்சார். பேச முடியாமல் இருந்தார், பேச வச்சார். நான் ஜெபம் பண்ணேன், இசப்பா எங்கள் வீட்டுக்கார் வீட்டோடு இருக்கக்கூடாது, வேலைக்கு போகணும்னு சொல்லி நான் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணேன். நான் தினமும் சொல்லி ஜெபம் பண்ணேன், உலர்ந்து போன எலும்புகளுக்கு நீங்கள் உயிர் கொடுத்த தேவன் நீர் அல்லவா, அப்படி நான் தினமும் சொல்லி ஜெபம் பண்ணேன். ஏசப்பா 5வது மாதத்தில் எங்கள் வீட்டுக்கார வேலைக்கு போக வச்சு அவர் கையால் 1000 ரூபா காணிக்க கொடுக்க ஏசப்பா எங்களுக்கு உதவி செஞ்சார். ஆண்டவருக்கு கொடான கொடி நான் நன்றி செலுத்திக்கிறேன். கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். பவுல் இப்படி சொல்கிறார், நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதியார்களிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். இந்த அதிகாரத்தில் இந்த வசனத்தில் 2 காரியத்தை பவுல் சொல்கிறார். முதலாவது, தேவ அறிவிப்பினாலே நான் போனேன். அதாவது ஆண்டவருடைய நடத்துதலினால, பரிசுத்தாவியானவருடைய லீடிங்கில் நான் போய் சுவிசேஷத்தை அறிவித்தேன். நான் என் மாம்சத்தில் போல என் பலத்தில் போல ஆவியானவர் எனக்கு அறிவித்ததுனால, ஆவியானவர் எனக்கு ஏவினதுனால அந்த ஏவுதலில் நான் போனேன். அடுத்தது பவுல் சொல்கிறார் 2வது காரியம், ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு.
நான் ஓடினதும் ஓடுகிறதும் வீணாகலன்னு சொல்றார். முதல் வார்த்தை பரிசுத்தாவியானவருடைய நடத்துதல்ல நான் போனேங்கிறாரு. ரெண்டாவது நான் ஓடினதும் ஓடுகிறதும் வீணாகலன்னு பவுல் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த மனுஷன் பரிசுத்தாவியானவரால் நடத்தப்படுகிறானோ அவனுடைய ஓட்டமும் ஓடுகிற காலங்களும் வீணாய் போகவே போகாது. இன்னைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு காலத்தை வீணாக்காதே. இன்னைக்கு அநேகர் காலங்களை, நேரங்களை, சமயங்களை வீணாக்குகிறார்கள். இங்க பவுல் சொல்லுகிறார், நான் ஆவியானவரால் நடத்தப்பட்டேன், ஆவியானவர் எனக்கு ஏவுனதுனால நான் சுவிசேஷத்தை அறிவிக்க போனேன், ஆவியானவர் எங்க போக சொன்னாரோ அங்க நான் போனேன், ஆவியானவர் எதை பேச சொன்னாரோ அதை நான் பேசினேன், அதனால நான் ஓடினதும் ஓடுகிறதும் எனக்கு வீணாகவே இல்லை, என்னுடைய காலங்கள் நேரங்கள் வீணாகவே இல்லை, எல்லாம் பிரயோஜனம் உள்ளதா இருந்ததுன்னு பவுல் சொல்லுகிறார். இன்னைக்கு இதே வார்த்தை நம்மளால சொல்ல முடியுமா? என்னுடைய ஓட்டம் வீணாகலை, என்னுடைய காலங்கள் வீணாகலை, நான் எந்த நேரத்தையும் வீணாக ஆக்கலை. இன்னைக்கு அநேக விசுவாசிகள், அநேக ஜனங்கள் காலத்தையும் நேரத்தையும் வீணடிக்கிறார்கள். அநேக காரியத்தில் ஈடுபட்டு தங்களுடைய நேரத்தையும் காலத்தையும், மணிய, பணத்தை எல்லாத்தையும் வேஸ்ட் பண்றாங்க. இன்னைக்கு அநேகர் பல காரியத்தில், சிலர் சினிமாவில் வேஸ்ட் பண்றாங்க, சிலர் மதுபானத்தில் காலத்தையும் நேரத்தையும் பணத்தையும் வேஸ்ட் பண்றாங்க, சிலர் பல காரியத்தில் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அவர் வேஸ்ட் பண்றதுக்காக உங்களை படைக்கல. உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் வேஸ்ட் பண்றதுக்காக உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கல. அது பிரயோஜனமாய் நீங்க பயன்படுத்துவதற்காக தான் உங்க கையில் ஆசீர்வாதத்தையும் திட்டத்தையும் தரிசனத்தையும் தேவன் கொடுத்திருக்கிறார். தேவன் எதையுமே வேஸ்டா படைக்கவே இல்லை. வானத்தை படைச்சார், பூமியை படைச்சார், மரங்களை படைச்சார், செடி கொடிகளை படைச்சார், நிலங்களை படைச்சார், மிருகங்களை படைச்சார், மனிதர்களை படைச்சார், எல்லாத்தையும் படைச்சிட்டு ஆண்டவர் சொன்னார் இது எல்லாம் நல்லது, எதுவும் வேஸ்ட் இல்லை, எதுவும் வீணாய் போகிற பொருளை நான் படைக்கல, எல்லாமே நல்ல பொருள், நல்லதுன்னு அவர் கண்டார். மனுஷன் தான் வேஸ்ட்டை கண்டுபிடிச்சான், மனுஷன் தான் குப்பை தொட்டியை கண்டுபிடிச்சான், மனுஷன் தான் பணத்தை வேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சான், மனுஷன் தான் சாப்பிட்ற சாப்பாட்டை வேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சான், மனுஷன் தான் உடுத்தின துணிகளை வேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சான், மனுஷன் தான் அநேக நேரங்களையும் காலங்களையும் வேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சான். இன்னைக்கு அநேகர் காலங்களையும் நேரத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஒரு நாளும் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நேரம் பொன் போன்றது. தமிழ்ல சொல்லுவாங்க காலம் பொன் போன்றது. இப்ப கிடைச்ச இந்த நேரம் மறுபடியும் உங்க லைஃப்ல கிடைக்காது, அது விலையேற பெற்றது. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற நேரங்களும் காலங்களும் விலையேற பெற்றது. அந்த காலத்தை வீணடிக்க கூடாது, அந்த காலத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதற்கு கர்த்தர் கிட்ட கணக்கு கொடுக்கணும். சும்மா பீச்சுக்கு போறது, சும்மா என்டர்டைன்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் என்டர்டைன்மெண்ட், எல்லா நாளும் என்டர்டைன்மெண்ட், எல்லா நாளும் அரட்டை அடிக்கிறது, எல்லா நாளும் விளையாடுறது, எல்லா நாளும் சின்ன குழந்தைய போலவே நேரத்தை வேஸ்ட் பண்றது. வேஸ்ட் பண்றவங்க கிட்ட பரிசுத்தாவியானவர் கிரியை செய்யவே மாட்டார். நேரத்தையும் காலத்தையும் வேஸ்ட் பண்றவங்க கிட்ட ஆவியானவருடைய கிரியைகள் இருக்கவே இருக்காது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிக்கிறவனை கர்த்தர் பயன்படுத்துவார். நேரம் கிடைக்காதா, டைம் இல்லையே, ஜெபிக்கவும் பைபிள் வாசிக்கவும் நேரம் இல்லையேன்னு ஏங்குகிறவனை கர்த்தர் பயன்படுத்துவார். நேரத்துக்காக காத்திருக்கிறவனை கர்த்தர் பயன்படுத்துவார். இயேசு கிறிஸ்து ஒரு நேரத்தையும் வேஸ்ட் பண்ணல, அவர் பொருட்களை வேஸ்ட் பண்ணல. 12 கூடை நிறைய மீதியாய் அப்பத்தையும் மீன்களை எடுத்தாங்க. அதையெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார், அதையெல்லாம் நிரப்புங்கள். யோவான் 6வது அதிகாரம் 12வது வசனத்தில் ஆண்டவர் அவர் சீசர்களை பார்த்து சொல்கிறார், அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள். எதுவுமே வேஸ்டா போகாதபடிக்கு அதை சேர்த்து வைங்க, அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் சாப்பாட்டை வேஸ்ட் பண்றாங்க. நீங்க வேஸ்ட் பண்ற சாப்பாடு ஒரு நபருக்கு அந்த சாப்பாடு கூட இல்லாம இன்னைக்கு மரித்து போய் கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ பணங்கள் வேஸ்ட் பண்றாங்க என்டர்டைன்மெண்ட்டுக்கு. கடந்த நாட்கள்ல ஒரு தம்பி ஐபிஎலுக்கு 10,000 ரூபா கட்டி போயிருக்கிறாராமா, சீட்டு கிடைக்கலையாமா, ஏமாத்தப்பட்டுட்டேன்னு பேட்டி கொடுக்கிறார்.
10,000 ரூபாய். இந்த 10,000 ரூபாய் சில ஏழை குடும்பத்துக்கு 2 மாச சம்பளம். இன்னைக்கு அநேகர் அதை வேஸ்ட் பண்றாங்க. உங்களுடைய பணங்கள் சில உயிர்களை வாழ வைக்கும். உங்களுடைய பணங்கள், நேரங்கள் சில மிஷனரிகளை வாழ வைக்கும். உங்களுடைய நேரங்கள் சில ஊழியத்தை கட்டும். ஊழியத்துக்கு நேரத்தை செலவு செஞ்சு பாருங்க, அது கர்த்தருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 5வது அதிகாரம் 16வது வசனத்துல, நாட்கள் பொல்லாதவைகளானபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நாட்கள் பொல்லாதவைகள். பொல்லாத காலத்துல நீ இருக்கிற. இந்த காலத்துல உன்னுடைய நேரத்தை நீ பிரயோஜனப்படுத்திக்கொள். உனக்கு கொடுத்திருக்கிற இந்த கொஞ்ச நேரம், கொஞ்சம் ஓட்டம், 70 வருடம், இதை நீ பிரயோஜனப்படுத்திக்கோ. இந்த கொஞ்ச காலத்தை நீ பிரயோஜனப்படுத்திக்கோ. நாட்கள் பொல்லாத நாட்கள். அந்த நாட்கள் தான் இந்த நாட்கள், பொல்லாத நாட்கள். யாரை கேளுங்க பிஸி, யாரை கேளுங்க, ஏமா சர்ச்சுக்கு வரல, பிஸியா இருந்தேன் பாஸ்டர், நேரமே இல்லை. யாரை கேட்டாலும் பிஸி. இன்னைக்கு பல பணங்கள் அதிகமாக சேல்ஸ் ஆகிறது டாஸ்மார்க் கடைக்கு. ஒரு நாள் சம்பளத்தை அப்படியே எடுத்துட்டு போய் டாஸ்மார்க் கடையில் கொடுத்து ஒரு பீர் 10 ரூபாய் 20 ரூபாலாம் இல்லை, அது பல ஆயிரக்கணக்கில் இப்போ வித்துட்டு இருக்கிறாங்க. அப்படி அதையும் வாங்கி பணம் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு வாங்கி பணத்தை வீணடிச்சு, நேரத்தை வீணடிச்சு, இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் நடுத்தெருவில் இருக்கு. அநேக குடும்பங்கள். காரணம், அந்த கொஞ்சம் பணத்தை சேர்த்து வைக்க முடியல, வேஸ்ட் பண்ணிடுறாங்க. கிடைச்சிருக்கிற அந்த கொஞ்ச நேரத்தை பாதுகாத்து கொள்ள முடியல, வேஸ்ட் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கேபிள் கனெக்ஷன்லாம் இல்லை, ஆண்ட்ராய்டு டிவி வச்சிருக்கிறாங்க. அந்த டிவியில் பல ஆப் இருக்கு. நெட்ஃப்ளிக்ஸுக்கு ஒரு 200 ரூபா மாதம், அமேசான் பிரைமுக்கு 200 ரூபா, ஹாட் ஸ்டாருக்கு 200 ரூபா, ஒவ்வொன்றுக்கு 200 ரூபாய் கட்டியிருக்கிறாங்க. அதுதான் இப்போ இருக்கிற உலகம் போய்கொண்டு இருக்கிறது. அது நெசசரியாக மாறிடுச்சு. இதெல்லாம் தேவை, அத்தியாவசிய சாப்பாடு மாதிரி அது ஒரு அத்தியாவசிய பொருட்கள் ஆயிடுச்சு. மொபைலுக்கு ஒரு 300 ரூபா ரீசார்ஜ், மாதம் இதுலேயே ஒரு 2000 ரூபா போயிடுது. இந்த 2000 ரூபா இல்லாமல் எத்தனையோ ஜனங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. நீங்க நேரத்தை வீணடிக்கிறதற்காக பல பணங்களை நீங்க செலவு செய்றீங்க. இன்னைக்கு சபைகள் கட்டப்படாததற்கு காரணம் விசுவாசிகளுடைய பணங்கள் வீணான என்டர்டைன்மெண்ட்டுக்கு போகுது. இன்னைக்கு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாததற்கு காரணம் உங்களுடைய தலைவர்களுடைய பணங்கள் பல காரியத்துக்கு வீணாய் போகிறது. அதை சேர்த்து வைக்க முடியல, ஒரு இடம் வாங்க முடியல, ஒரு வீடு கட்ட முடியல. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள். பொல்லாத காலம்தான். உலகமே எதேதோ தேடி போய்கொண்டு இருக்கிறது. உலகமே எப்படி எப்படியோ போயிட்டு இருக்கு. நேரம் இல்லாத ஒரு உலகத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் உங்களை பார்த்து எச்சரிக்கிறார், நீ காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். காலத்தை எப்படி பிரயோஜனப்படுத்த முடியும் அப்படின்னா, பவுல் சொல்லுகிறார், நான் தேவ ஆவியினாலே நடத்தப்பட்டேன், அதனால நான் ஓடினதும் ஓடுகிறதும் வீணாகவில்லை. அப்போ ஒரு மனிதன் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும்னா முதலாவது அவன் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறவனாய் இருக்கணும். ஆவியானவர்னால நடத்தப்படாதவன் இருக்கிற இடம் வேஸ்ட். ஆவியானவர்னால நடத்தப்படாதவன் செய்கிற தொழில் வேஸ்ட். ஆவியானவரால நடத்தப்படாதவன் போடுற திட்டமும் பிளானு பல லட்சங்கள் செலவு செய்தாலும் அது நஷ்டம், அது வீணாய் தான் போகும். பவுல் அழகா சொல்றார் பாருங்க, நான் ஆவியானவரால நடத்தப்பட்டேன். ஆவியானவர் எங்க போக சொன்னாரோ அங்க போனேன், எந்த இடத்துல இருக்க சொன்னாரோ அங்க இருந்தேன், எதை பேச சொன்னாரோ அதை பேசினேன். அதனால ஓடுகிறதும் ஓடினதும் வீணாய் போகவே இல்லை. நீங்க இதை மாதிரி சொல்லணும், ஆவியானவர் என்ன நடத்தினாரு பாஸ்டர், ஆவியானவர் இந்த இடத்த வாங்க சொன்னார், ஆவியானவர் இந்த இடத்துக்கு போக சொன்னார், ஆவியானவர் இங்க வீடு கட்ட சொன்னார், ஆவியானவர் இந்த நபரை போய் பார்க்க சொன்னார், ஆவியானவர் இவர்கிட்ட போய் இதை பேச சொன்னார். இப்படி உங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும். இதை தான் பரலோகம் எதிர்பார்க்குது. ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஆவியானவரால் நீங்க நடத்தப்படுகிறவர்களாய் மாறணும். வேதத்தில் மோசேவை பார்த்தீங்கன்னா 80 வயதுல தேவனுடைய சத்தத்தை கேட்கிறார்.
திட்டத்தை கேட்கிறார். 80 வயதிற்கு பிறகு அந்த திட்டத்தையும் சத்தத்தையும் கேட்டதற்கு பிறகு ஒப்பு கொடுத்து 80 வயதிற்கு பிறகு 40 வருஷம் ஊழியத்தை செய்கிறார். மகா பெரிய ஊழியத்தை செய்கிறார். பயங்கரமான அற்புதங்கள் அடையாளங்களை மோசே செய்கிறார். எப்போ 80 வயதுக்கு மேல. ஆனா அந்த 80 வயதுக்கு முன்னாடி 80 வருஷம் வீணாய் போனது. காரணம், மோசே தேவனுடைய திட்டத்தை கேட்கவே இல்லை, தேவனுடைய சத்தத்தை கேட்கவே இல்லை, நான் என்ன செய்யணும்னு சித்தமா இருக்கிறீர்னு கேட்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு இஷ்டத்தின்படி போனார். சூழ்நிலை எப்படி அமைஞ்சதோ அதுபடி போனார். 80 வருடம் வனாந்தரத்திலேயே வேஸ்ட் பண்ணிட்டார். 80 வயசுக்கு பிறகு ஒரு திட்டம். ஏன் இந்த காலம் வேஸ்ட் ஆகுது, ஏன் இந்த நேரம் வேஸ்ட் ஆகுதுன்னா, நீங்க ரொம்ப லேட்டா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குறீங்க. பவுல்ல ஆண்டவர் சந்தித்ததுமே சவுலா இருக்கும்போது வானத்திலிருந்து ஒரு ஒளி வந்து அடிச்சதும் கீழே விழுந்துட்டு எந்திரிச்சிட்டு பவுல் கேட்ட முதல் வார்த்தை என்னன்னா, தேவனே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்தில் பவுல் சொல்கிறார், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், என்னை கொண்டு நீர் என்னப்பா செய்ய சித்தமா இருக்கிறீர். ஆண்டவர் சொல்றார், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது உனக்கு அங்கே சொல்லப்படும், நீ போப்பா, நீ என்ன செய்யணும்னு உனக்கு அந்த பட்டணத்தில் சொல்லப்படும். பாருங்க, கேட்டார். அதுக்கப்புறம் பவுலுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமாய் நடந்தது. ஒவ்வொரு நாளும் அற்புதங்கள் நடக்குது. ஒவ்வொரு நாளும் பெரிய பெரிய காரியத்தை பவுல் செய்கிறார். அதிசயமான காரியங்கள் பவுலை கொண்டு தேவன் செய்கிறார். ஒரு நேரமும் ஒரு காலமும் அதுக்கப்புறம் பவுல் வேஸ்ட் பண்ணவே இல்லை. காரணம், தேவனுடைய சித்தத்தை கேட்டார். அவர் எங்க போக சொன்னாரோ அங்க போனாரு. அவர் எதை செய்ய சொன்னாரோ அதை செஞ்சார். இன்னைக்கு அநேகர் சரியான நபர் ஆனா தவறான இடத்துல இருக்கிறீங்க. சரியான நபர் தவறான நபர்களோடு கூட இருக்கிறீங்க. சரியான நபர் தவறான இடத்துல இருந்தாலும் காலம் வேஸ்டா போகும். சரியான நபர் தவறான நபரோடு கூட ஐக்கியம் வைத்திருந்தாலும் காலம் நேரமும் வேஸ்டா போகும். தவறான நபர் சரியான இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல காலமும் நேரமும் வேஸ்டா போகும். மோசே வனாந்தரத்துல இருந்தார், தவறான இடத்துல இருந்தார். இவர் சரியான நபர். 40 வருஷம் பார்வோனுடைய அரண்மனையில் இருந்தார். அடுத்த 40 வருஷம் வனாந்தரத்தில் இருந்தார். தவறான இடத்திலேயே இருந்தார். காலமும் நேரமும் வேஸ்டா போச்சு. தாவீது யுத்தத்துக்கு போக வேண்டியவர், யுத்தத்தில் முன்னாடி நின்று யுத்தம் பண்ண வேண்டியவர், இப்போ மொட்டை மாடியில் நின்று உலாவுறார். மொட்டை மாடியில் அப்படியே நடந்து வர்றார். நடந்து வரும்போது பச்சேவாவை பார்க்கிறார், பாவத்தில் விழுந்துடுறார். காலம், நேரம், அபிஷேகம், கிருபை எல்லாத்தையும் இழந்து போறார். அப்போ சரியான நபர் தவறான இடத்துல இருந்தா அபிஷேகம் எல்லாமே இழந்து போயிடும். சிம்சோன் சரியான நபர். அவனை மாதிரி ஒரு பலவான் பலசாலி யாருமே இல்லை. நல்ல திறமை உள்ளவன். இஸ்ரவேலை ரட்சிக்க அவன் ஒருத்தம் போதும், 1000 பேர் வேண்டாம், அவன் ஒருத்தம் போதும். அப்படி பலவானா இருந்தார் சிம்சோன். சரியான நபர். ஆனா தவறான ஒரு பெண்ணோடு கூட ஐக்கியம் வைத்திருந்தார். தெளிலால் கூட ஐக்கியம் வைத்திருந்தார். அபிஷேகத்தை இழந்தார். கண்கள் பிடுங்கப்பட்டது, மொட்டையடிக்கப்பட்டார், நிர்வாணமாக்கப்பட்டார், எல்லாத்தையும் இழந்துட்டார். நான் சொல்றேன், சரியான நபர் சரியான இடத்துல சரியான ஆள் கூட கனெக்ட் பண்ணுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். உங்களை சரியான இடத்துக்கு நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். சரியான நபரை கனெக்ட் பண்ணுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அனனியாவை பார்த்து சொல்கிறார், அனனியாவே நீ எழுந்து நேர் தெருங்கிற ஒரு தெருக்குள்ள போ, அங்க சவுலுன்னு ஒரு தெருப்பான், அவனை பாரு. பாருங்க ஆண்டவர் எப்படி கனெக்ட் பண்றாரு. சவுலுக்கு அடுத்தது என்ன செய்யணும்னு தெரியல, காத்துட்டு இருக்கிறாரு. இப்போ அனனியா கூட பேசுறாரு, நீ எழுந்து நேர் தெருவுக்கு போ, அங்க சவுலுன்னு ஒரு தெருப்பான், அவனை போய் பாரு. எழுந்தா நேர் தெருவுக்கு போனா சவுல கரெக்டான இடத்துக்கு போக சொன்னார். கரெக்டான நபரோடு கூட கனெக்ட் பண்ண வைத்தார். இதை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். மாம்சத்தில் இது நடக்காது. மாம்சத்தில் சரியான இடத்துல செலக்ட் பண்ண முடியாது. மாம்சத்தில் சரியான நபரை செலக்ட் பண்ண முடியாது. மாம்சத்தில் எப்படி செலக்ட் பண்ணுவோம்னா, எது அழகா இருக்கோ, எது பச்சை பசேர்னு இருக்கோ, எது சூப்பரா இருக்கோ அதை தான் செலக்ட் பண்ணுவோம். லோத்து பாருங்க, ஆண்டவர் சொன்னார், லோத்தே
ஆபிரகாமும் லோத்தும் பிரிக்கிறாங்க இடத்த எங்க போறதுன்னு. அப்போ ஆபிரகாம் கேட்கிறார், நீ உனக்கு ஒரு இடத்த நீ சூஸ் பண்ணுப்பா. லோத்து எந்திரிச்சு கண்களை இப்படி ஏறெடுத்து பார்க்கிறார். பார்த்தா பச்சை பசேர்னு ஒரு இடத்த பார்க்கிறார். சோதோம் கொமோரா பட்டணம். அது பச்சை பசேர்னு இருக்கு, பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. உடனே லோத்து என்ன பண்ணாரு, நேரா அந்த பட்டணத்தை செலக்ட் பண்ணிட்டார். அந்த பட்டணத்துக்குள்ள போனதுக்கு பிறகு நடந்தது என்ன, அந்த பட்டணத்தில் ஓரினை செயற்கை, ஒரு பெரிய பாவம் அந்த பட்டணத்தில் காணப்பட்டது. ஆண்டவரே கோபப்பட்டார். ஐயோ, இந்த பட்டணத்தை நான் அழிக்க போறேன். லோத்து ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் வேலைக்காரங்க எல்லாத்தோட அந்த பட்டணத்துக்குள்ள போனார். ஆனா நடந்தது என்ன தெரியுமா, உயிர் தப்பிக்க ஓடி வந்தார். உயிர் தப்பிச்சா போதுன்னு லோத்துடைய குடும்பம் மட்டும் ஓடி வந்தது. அதுல லோத்துடைய மனைவி திரும்பி பார்த்து உப்பு தூணாய் மாறிட்டா. இப்ப லோத்து தப்பிக்க மலை மேல ஏறிட்டா. பாருங்க, ஒரு திட்டமில்லாத இடத்துக்கு போனா காலம், நேரம், பணம், வேலைக்காரங்க, ஒட்டகம், ஆடு மாடுகள் எல்லாத்தையும் நஷ்டமாக்கினார். காரணம், கண்ணுக்கு அழகா இருந்ததை பார்த்து போனார், செழிப்பா இருக்கிறத பார்த்து போனார். சில நேரம் தரிசனம் இல்லாதவன், திட்டத்தை இழந்தவன், மாம்சத்துல முடிவெடுத்து நீங்க ஒரு காரியத்துல செஞ்சு இறங்குனீங்கன்னா நல்லா இருக்கிற இடம் கூட பாவமான இடமா மாறிடும். லோத்து பார்க்கும்போது பச்சை பசே இருந்தது. ஆனா லோத்து அதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அங்க கொடுமைகள், பாவம் பெருகி இருந்தது. யோனா காலத்துல யோனாவை ஆண்டவர் நினிவேக்கு போக சொல்றார். யோனா தர்சீசுக்கு போறார், துணிகரமா போறார். தேவனுடைய வார்த்தையை நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு போறார். தர்சீஸ்க்கு படகுல போறார். படகு போகும்போது ஒரு பெரிய அலை வருது, ஒரு பெரிய சீற்றம் வருது. யோனா ஒருத்த அந்த படகுல போனதுனால அது நல்ல படகு தான், அந்த படகுல இருக்கிறவங்களாம் நல்லவங்க தான். ஆனா திட்டம் இல்லாதவன், தரிசனத்தை இழந்தவன், ஆண்டவருடைய பேச்சை மீறினவன், தேவனுக்கு விரோதமாய் துணிகரமாய் செயல்பட்டவன் அந்த படகுல இருந்ததுனால அந்த படகே அசைஞ்சது, அந்த படகே ஒரு ஆட்டம் கண்டது. நானும் சொல்லுவேன், துணிகரமா நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க இருக்கிற படகு, நீங்க இருக்கிற இடம், உங்க குடும்பமே ஆட்டம் காணும். ஆண்டவருடைய திட்டத்துக்கு விரோதமா ஏன் இந்த புயல், ஏன் இந்த பிரச்சனை? சிந்திச்சு பாருங்க, எது கர்த்தருக்கு விரோதமா நான் செஞ்சேன்? அவர் போக சொன்ன இடத்துக்கு நான் எங்க போல? அவர் செய்ய சொன்ன பிசினஸ் நான் ஏன் செய்யல? நீங்க சிந்திச்சு பாருங்க, ஏன் என்னுடைய நாட்கள், காலங்கள் வேஸ்டா போச்சு? ஆண்டவர் என்னை குறித்து என்ன திட்டத்தை வைத்திருந்தார், என்ன தரிசனத்தை வைத்திருந்தார்? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. சவுல் கேட்டார், என்னை கொண்டு நீர் என்னப்பா சித்தம் வைத்திருக்கிறீர், நான் என்ன செய்யணும்? என் காலம் வேஸ்டா போகக்கூடாது, என்னுடைய நேரங்கள் வேஸ்டா போகக்கூடாது, என்னை கொண்டு என்ன சித்தம் வச்சிருக்கிறீங்க? இப்படி கேட்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்கள்ல அவர் எந்த ஒரு நேரத்தையும் வீணாக்கவே இல்லை. இயேசு கிறிஸ்து 3.5 வருடம் தான் ஊழியத்தை செஞ்சார். பிதாவினுடைய சித்தத்தை எல்லாம் 3.5 வருடத்தில் அவர் செய்து முடித்தார். காரணம் என்ன? அவர் பரிசுத்தாவியானவரால் நடத்தப்பட்டார். தன்னுடைய விருப்பத்தை அவர் செய்யல. ஒவ்வொரு அடியும், ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஆவியானவர் சொல்றபடி, பிதாவின் சித்தத்தின்படி அவர் செய்தார். மரியாள் வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்கிறாங்க, ஐயோ ரசம் குறைஞ்சிருச்சு, ஏதாவது அற்புதத்தை செய்யுங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய நேரம் வரவில்லை. கொஞ்ச நேரத்தில் அந்த நேரம் வந்ததும் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். லாசரு மரித்த செய்தியை கொண்டு வராங்க. லாசரு மரித்துட்டான், உம்முடைய நண்பன், நீர் உயிருக்குயிரா நேசிச்ச உங்களுடைய நண்பன் மரிச்சிட்டான். ஆண்டவர் உடனே அந்த இடத்துக்கு போகல, பிதாவினுடைய வார்த்தைக்காக அவர் காத்துட்டு இருந்தார். 4 நாள் கழிச்சு அந்த இடத்துக்கு போறார். மரித்து போன லாசருவை உயிரோட எழுப்புறார். சீசர்களை பார்த்து சொல்கிறார், நான் எருசலேமுக்கு போக வேண்டியது இருக்கிறது, என்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டியது இருக்கிறது, நான் அடிக்கப்பட வேண்டியது இருக்கிறது, நான் நொறுக்கப்பட வேண்டியது இருக்கிறது, நான் சிலுவையின் பாடுகளை சுமக்க வேண்டியது இருக்கிறது. பேதுரு சொல்கிறார், ஐயோ இது உமக்கு நடக்க கூடாது, நீர் எருசலேமுக்கு போக கூடாது. ஆண்டவர் சொல்றார், அப்பாலே போ சாத்தானே, நான் பிதாவின் சித்தத்தை செய்ய வந்தேன். ஒவ்வொரு ஸ்டெப்பும் இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை செய்தார். அவர் தன்னுடைய சுயமா தான் விரும்பினபடி அவர் எதையுமே செய்யல, பிதாவின் சித்தத்தை செய்கிறவராய் அவர் காணப்பட்டார். உங்களுடைய நேரத்தில் எவ்வளவு நேரம் நீங்க பரிசுத்தாவியானவருக்கு கொடுக்குறீங்க?
கணக்கு போட்டு பாருங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தூங்குறோம், 8 மணி நேரம் வேலைக்கு போகிறோம், மீதி இருக்கிற 8 மணி நேரத்தில் 2 மணி நேரம் நல்லா சாப்பிட்றோம், பாத்ரூம் போகிறோம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் கண்ணாடி முன்னாடியே நிற்கிறாங்க. சிலர் லிப்ஸ்டிக் போடுறதுக்கே 1 மணி நேரம். மீதி இருக்கிறது ஒரு 2 மணி நேரம் தான். அந்த 2 மணி நேரத்தை எத்தனையோ வேலை இருக்குது. கையில் மொபைல் எடுத்துட்டா 2 மணி நேரம் போயிடும். 10 ஆப் வச்சுருக்கிறாங்க, ஒரு ஆப்பை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணாலே 2 மணி நேரம் போயிடும். ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமுன்னு போயிட்டா 3 மணி நேரம் 4 மணி நேரம் போயிடுது. சிலருக்கு காதல் வேற, ஹலோ அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதில் எங்கே ஆவியானவருக்கு இடம் இருக்குது? ஆவியானவருக்கு எவ்வளவு நேரத்தை நீங்கள் கொடுக்குறீங்க? உங்கள் டைம் எங்கே? ஒரு இப்போ இருக்கிற காலத்தில் ஆண்டவர் சொல்ற காலம் பொல்லாதவைகள். உண்மைதான். இந்த பொல்லாத காலத்தில் விசுவாசிகளே 1 மணி நேரம் கூட ஜெபிக்கிறது இல்லை, 1 மணி நேரம் கூட ஆண்டவருக்கு கொடுக்கறது இல்லை. எங்கள் அப்பா நியூஸ் பேப்பர் படித்தேன்னு ஏதோ ஒன்று பேசினார், நியூஸ் பேப்பரில் இருந்ததுப்பா அப்படின்னாரு. இப்போல்லாம் யாருப்பா நியூஸ் பேப்பர் படிக்கிறா? யாருக்குமே டைம் இருக்கிறது இல்லை. முதல்ல எல்லார் வீட்லேயும் ஒவ்வொரு நியூஸ் பேப்பர் போட்டாங்க. இப்போ ஏரியாலேயே ஒருத்தர் நம்ம வீட்டில் தான் போடுறாங்க. அப்படி காலங்கள். ஏன்னா டைம் இல்லை படிக்கிறதுக்கு. இன்றைக்கி அநேகருக்கு பைபிள் படிக்கிறதுக்கு டைம் இல்லை. சிலர்லாம் பைபிளை 1 வருஷம் ஆச்சு படித்து, ஆனால் தூக்கிட்டு வராங்க, தூக்கிட்டு போகிறாங்க, திறந்து பார்த்து 1 வருஷம் ஆச்சு. அப்படி விசுவாசிகள் இருக்கிறாங்க. வேதத்தை எடுத்து வாசித்து பல நாட்கள் ஆன விசுவாசிகள் இருக்கிறாங்க. இது ஏதோ இன்னைக்கு நீங்கள் மனம் திரும்பணும், இன்னைக்கு ஒப்பு கொடுக்கணும். இதுக்காக தான் பிரசங்கம் பண்ணுறேன். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்கள் அறிக்கை செய்யணும். ஏசப்பா, என்னுடைய நேரமும் டைமும் வேஸ்ட்டாக போகக்கூடாதுப்பா. வாலிபர்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுடைய நேரமும் டைமும் ஆண்டவருக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள். அந்த காலம் அது விலையேற பெற்ற காலமாய் உங்களுடைய காலம் மாறும். உங்களுடைய 1 மணி நேரத்தை நீங்கள் ஆண்டவர்கிட்ட கொடுத்து பாருங்கள், அற்புதமாக கர்த்தர் நடத்துவார். நீ அடுத்த என்ன பிஸ்னஸ் செய்யணும், அடுத்தது எங்கே போகணும், எதெல்லாம் செய்யணும்னு ஆவியானவர் கற்றுத்தருவார். மாம்சத்தில் முடிவெடுக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. இனி வருகிற சந்ததி ஆவியில் முடிவெடுக்கிற சந்ததியாக இருக்கணும், பிசாசை ஜெயிக்கிற சந்ததியாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உலகத்தின் அதிபதி என்னிடத்துல வரான், ஆனா அவனுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை. அவன் என்னை ஆட்கொள்ளவோ என்னை சோதிக்கவோ அவன்கிட்ட என்கிட்ட எதுவுமே இல்லை. யோவான் 14வது அதிகாரம் 30வது வசனம், உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கோ என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, என்கிட்ட எதுவுமே இல்லை. இன்னைக்கு நீங்க சொல்ல முடியுமா, பிசாசே உனக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் ஆவியானவரால் நடத்தப்படுறேன், நான் இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறேன், உனக்கு என் குடும்பத்தில் இடமே இல்லை, நாங்க ஜெபிக்கிற குடும்பம், நாங்க வேதம் வாசிக்கிற குடும்பம், நாங்க காலத்தை வீணாக்குகிற குடும்பம் அல்ல. அப்படி மாறணும். இன்னைக்கு அநேகர் உலகத்துக்கு ஃபுல் இடத்தை கொடுத்துடுறீங்க. நேரம் ஃபுல்லாவே உலகம், பல காரியத்தில் நீங்க பிஸியா இருக்கிறீங்க, பல காரியத்தில், நகைச்சுவைகள்ல, விளையாட்டுல, இதுல எல்லாம் பிஸியா இருக்கிறீங்க. யோசித்து பார்த்தா பரிசுத்தாவியானவருக்கும் உங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு இடமே இல்லை. வேதம் சொல்லுகிறது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களிடத்தில் வருவேன் அப்படின்னு ஆவியானவர் சொல்லுகிறார். அப்ப ஆவியானவர் வருவார், அவர் எல்லார்கிட்டையும் வருவார், ஒவ்வொருவர்கிட்டையும் ஆவியானவர் வருவார். உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டார், உங்ககிட்ட வருவார். ஆனா வந்தா உங்களுக்கு இடம் இருக்கா, டைம் இருக்கா, ஆவியானவர் கூட பேசுறதுக்கு, ஆவியானவரோடு கூட இடைப்படுவதற்கு? அப்பா என்னப்பா அடுத்தது நான் செய்யணும் சொல்லுங்கப்பா அப்படின்னு நீங்க பேச, அந்நிய பாஷையில நிரம்ப, ஆவியில நிரம்ப, 1 மணி நேரம் அவருக்கு ஆண்டவர் சொல்றார், 1 மணி நேரமாவது நீங்க என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா அப்படின்னா, ஒரு பேசிக் விசுவாசி 1 மணி நேரமாவது கர்த்தருக்கு செலவு செய்ய வேண்டும், ஆண்டவரோடு கூட இணைந்திருக்க வேண்டும். ஆண்டவருக்கு இடமே இல்லாத போது எப்படி அற்புதம் நடக்கும்? ஆண்டவருக்கு உங்களுடைய இருதயத்தில் இடமே இல்லாத போது எப்படி திட்டங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார்? ஆண்டவருக்கு நீங்க நேரத்தையே கொடுக்காத போது எப்படி உங்களை வாழ்க்கையில தரிசனத்தை கர்த்தர் தருவார்? தரிசனம் தரணும், திட்டம் தரணும், ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்கணும். ஆனா வாழ்க்கையில என்ன சேஞ்ச்? எவ்வளவு நேரம் ஆண்டவருக்கு நீங்க செலவு கொடுக்குறீங்க? நான் ஆணித்தனமா சொல்ல முடியும், ஆண்டவர் உங்ககிட்ட போராட அவர் நேரத்தை வேஸ்ட் பண்ண மாட்டார். உங்ககிட்ட முட்டி மோத அவர் நேரத்தை வேஸ்ட் பண்ண மாட்டார். நீங்க இடம் கொடுப்பீங்கன்னு அவர் காத்துட்டே இருக்க மாட்டார். இடம் கொடுத்தா உங்க கூட பேசுவார்,
இடம் கொடுக்கலைன்னா உங்களை விட்டு போயிடுவார், அடுத்த ஆளை பார்த்துருவார். அவருக்கு இடம் கொடுக்கிறவர்களாய், இருதயத்தை திறந்து தருகிறவர்களாய் நீங்க மாற வேண்டும். இன்னைக்கு சொல்லணும் பிசாசை பார்த்து, பிசாசே உனக்கு என்கிட்ட நேரம் இல்லை. விலையேற பெற்ற நேரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். காலமும் நேரமும் அது விலையேற பெற்றது. இதை நீங்க ஜெபத்துல உறுதியாய் பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைஞ்சு நீங்க ஓடி பாருங்க. 10 வருடத்துல 100 வயசுல சாதிக்க வேண்டியதை 10 வருஷத்துல சாதிக்க முடியும். ஆவியானவர் சரியாய் நடத்துவார். ஒரு நேரம் கூட வேஸ்டா போகாது. நீங்க பேசுற வார்த்தைகள் வேஸ்டா போகாது. ஆவியானவர் சரியாய் நடத்துவார். நீ உங்களுடைய பணங்கள் வேஸ்டா போகாது. ஒரு இடத்தை வாங்குறீங்க, கரெக்டா எந்த இடத்தை வாங்கணும்னு திட்டத்தை சொல்லுவார், அதை வாய்க்க பண்ணுவார். உங்களால சில வாசல்களை அடைக்க முடியாது, சில பாவத்திலிருந்து வெளியே வர முடியாது, சில உலக பிரகாரமான காரியத்திலிருந்து உங்களால முயற்சி செஞ்சா அதுல இருந்து வெளியே வர முடியாது. ஆனா ஆவியானவர் உங்களை வெளியே கொண்டு வருவார். ஆவியானவர் உங்களை தப்புவிப்பார். ஆவியானவர் உங்களுக்கு கேடகமாயிருப்பார். அவர் உங்களுக்கு அரணாயிருப்பார். உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களுடைய சத்துருக்களை அவர் சிதறடிப்பார். உங்களுடைய சத்துருக்களை ஓட வைப்பார். அவர் உங்களுக்காக உங்க பக்கத்தில் நின்று யுத்தம் பண்ணுவார். ஆவியானவர் அவர் பலமுள்ளவர். அசையாத மலையும் அசைய செய்கிறவர், நகராத ஆட்களை நகர வைக்கிறவர், கல்லான இருதயத்தை கரைய பண்ணுகிறவர். உங்களுக்காக அவர் செய்வார். அவர்தான் ஆவியானவர். அவர் வாசலையும் திறப்பார், வாசலையும் அடைப்பார். வாலிபர்களுக்கு சொல்றேன், உங்களுடைய அநேக வாசல்கள் அடைக்கப்படணும், சில வாசல்களை அவர் திறக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் திறக்குகிறவர். வானத்திலிருந்து ஒரு எக்கால சத்தம் தொனிக்குது. தூதர்கள் சத்தமா ஒரு எக்காலம் சத்தம் தொனிக்கிறாங்க. வெளிப்படுத்தல் 10வது அதிகாரம் 6வது வசனத்துல, இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாதுன்னு ஒரு சத்தம் தொனிக்கிறது. இதே சத்தத்தோடு நான் இந்த செய்தியை முடிக்கிறேன். ஒவ்வொரு வாலிபர்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். இனி காலம் செல்லாது, நீ வீணடித்த காலங்கள் இனி செல்லாது. இந்த காம்படிஷனான உலகத்தில், இந்த ப்ரெஷரான உலகத்தில் நான் படிக்கும்போது எங்கள் அம்மா என்னை பார்த்து சொன்னாங்க, டே நீ 35 மார்க் எடுத்தா போதுண்டா, பாஸ் ஆனா போதுண்டா அப்படின்னாங்க. இப்போ இருக்கிற காலத்தில் 495 மார்க் எடுத்தா எடுக்கணும், எடுக்கலைன்னா வீட்டுக்கே வராத அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு காம்படிஷன், அந்த அளவுக்கு உலகம் பெருத்து இருக்கிறது, அந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்ட் பெருத்து இருக்கிறது. நேரங்களும் காலங்களும் எப்படி எப்படியோ வீணாய் போகிறது. பலருடைய பணங்கள், ஒரு இடத்துக்கு போனா, ஒரு மாலுக்கு போனா போயிட்டு வந்தா 10,000 ரூபாய் முடிஞ்சிருது. ஒரு ஏழை குடும்பத்துடைய ஒரு மாச சம்பளம் முடிந்துருது. இன்னைக்கு அநேகர் அப்படி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார், இனி காலம் செல்லாது, உன்னுடைய நேரத்தை நீ கர்த்தருக்கு கொடு. எல்லாரும் எந்திரிச்சு நின்று அந்த சிலுவையை பாருங்க. இயேசு கிறிஸ்து தன்னுடைய காலத்தை பிரயோஜனமுள்ளதாய் மாற்றிக்கொண்டார். அவர் 3.5 வருடம் பிதாவினுடைய சித்தத்தை முழுக்க முழுக்க செய்கிறவராய் அவர் காணப்பட்டார். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க ஆண்டவர் கிட்ட, கேளுங்க, அப்பா நான் என்ன செய்யப்பா நீங்க சித்தமா இருக்கிறீங்க, நான் என்ன செய்யணும்? அடுத்து சொல்லுங்க, பிசாசே உனக்கு என்கிட்ட நேரம் இல்லை, பிசாசே உனக்கு என்கிட்ட காலம் இல்லை, என்னுடைய டைம் உனக்குரியதல்ல, அது ஆண்டவருக்குரியது. என்னுடைய ஃப்ரீ டைம் உனக்குரியதல்ல. என்டர்டைன்மெண்ட்டை பார்த்து சொல்லுங்க, என்னுடைய ஃப்ரீ டைம் என்டர்டைன்மெண்ட்டுக்கு இல்லை, அது தேவனுக்குரியது. என்னுடைய ஃப்ரீ டைம் வீணான பேச்சுக்கள் பேசுவதற்கல்ல, காமெடி பண்றதற்கல் அல்ல. நேரங்களை காமெடி பண்றதுக்கும் அரட்டை அடிக்கிறதுக்கும் செலவு செய்கிறது என்னுடைய நேரங்கள் அல்ல. என்னுடைய நேரங்கள் எல்லாம் தேவனோடு கூட இணைகிற ஒரு நேரம், பரிசுத்த ஆவியானவரோடு கூட பேசுகிற ஒரு நேரம். எந்த மனிதன் ஆவியானவரோடு கூட பேசுகிறானோ அவனுடைய நேரங்கள் மாற்றப்படும், அவனுடைய காலங்கள் அற்புதமாயிருக்கும், ஒவ்வொரு ஸ்டெப்பும் அதிசயமாயிருக்கும். எப்போ மோசே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டார், அதுக்கப்புறம் மோசேவை கொண்டு பெரிய பெரிய காரியத்தை தேவன் செய்தார். எப்போ சவுல் தேவனுடைய சத்தத்தை கேட்டு நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்னு தன்னை ஒப்பு கொடுத்தாரோ, முரடனாயிருந்த சவுல், கிறிஸ்தவர்களை துன்படுத்தின சவுல், பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதலின்படி நடக்க ஆரம்பித்தார். அநேக அற்புதங்களை பவுல் செய்தார். பேதுரு என்றைக்கு ஆவியானவர் ஊற்றப்பட்டாரோ, முதல் பிரசங்கத்துல 3000, அடுத்தது 5000, அடுத்தது திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். பேதுருனுடைய வஸ்திரத்தை தொட்டதும் அற்புதங்கள் நடந்தது. ஒரு புதிய மனிதனா, ஒரு பின் மறுதளித்தவனை, வேண்டாம் என்று சபித்தவனை புதிய மனிதனாய், அற்புதம் செய்கிற மனிதனாய் ஆவியானவர் மாற்றினார். இன்னைக்கு அதே போல ஒருவேளை பின் வாங்கி போன மனிதனாய் இருக்கலாம்,
ஆண்டவரை தூசித்த மனிதனாயிருக்கலாம், ஆண்டவரை வெறுத்த மனிதனாயிருக்கலாம். காலத்தையும் நேரத்தையும் வீணான காரியத்துக்கு துணிகரமாய் எது உங்களுக்கு பச்சையா தெரியுதோ, இஷ்டமாய் தெரியுதோ, அழகாய் தெரியுதோ, அந்த காரியத்துல காலத்தையும் நேரத்தையும் நீங்க வேஸ்ட் பண்ணிருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். இனி காலம் செல்லாது மகனே, இனி காலம் செல்லாது. இன்னைக்கு விழித்துக்கொள், இல்லைனா சிம்சோனை போல மொட்டையடிக்கப்படுவாய். இன்னைக்கு உன்னுடைய கண்கள் திறக்கட்டும், இல்லைன்னா ஒரு நாள் உன்னுடைய மார்பை அடித்து நீ சொல்லுவாய், என்னுடைய காலம் வீணாய் போனதே, என்னுடைய நேரம் வீணாய் போனதே, ஐயோ என்னுடைய காலத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு உன்னுடைய மார்பை அடித்து நீ குத்துவாய். இன்னைக்கு உன்னுடைய கண்கள் திறக்கப்படட்டும். இன்னைக்கு ஒப்புக்கொடு, அப்பா என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா, எனக்கு கற்றுத்தாங்கப்பா, நான் எங்க போகணும்னு கற்றுத்தாங்கப்பா, அடுத்தது என்ன செய்யணும்னு கற்றுத்தாங்கப்பா, யாரை பார்க்கணும்னு எனக்கு கற்றுத்தாங்கப்பா, எந்த இடத்துக்கு போகணும்னு எனக்கு சொல்லித்தாங்கப்பா, எனக்கு சொல்லுங்கப்பா, நீங்க நடத்துங்கப்பா. என் மாம்சம் அழியட்டும், மாம்சம் சாகட்டும், ஆவியானவர் என்னை பலப்படுத்துங்க தகப்பனே. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284. டிவி நிகழ்ச்சிகள்: நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.